Hello friends, welcome to Meera Mind Voice. Day 24, Wednesday in Big Boss House. இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு 12:15 மிட் நைட். இப்போ வர மிட் நைட் நிறைய காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீனும் பாருவும் பேசிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரியல. எடிட்டர்ஸ் கமருதீன் சொல்கிறாரு, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னுட்டு. நீ எப்படி நினச்சி பழகிறேன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் கூடவே அரோரா கிட்ட ஒரு கேம் ஆடிட்டுருக்கார் அவர். ஸோ பாரு இது நம்ம பப்ளிக் மீடியாவில் இருக்கோம். இதை இந்த லெவல்லையே நம்ம இங்கே பேசினோம், அடுத்தது ஜெயிலில் பேசினோம். ஜெயிலில் பேசினது நிறைய நமக்கு காமிக்கல, ஒரு லிமிட்டோடு நிறுத்திட்டாங்க, நல்ல வேலை. ஸோ இதை இதுக்கு மேலே இங்கே வளர்த்த வேணாம். உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், எனக்கு நீ சப்போர்ட்டாக இரு, அதோடு இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்ல தோழர்களாக பிரிஞ்சிடுறாங்க. அடுத்தது மார்னிங் சாங்கு. அப்புறம் திவாகர் ஆஸ் யூஷுவல் கேமரா முன்னாடி பேசிகிட்ருக்காரு. இன்றைக்கி ப்ரமோ முழுக்க பார்த்திங்கன்னா திவாகர் சண்டை இதெல்லாம் தான். ஸோ திவாகர் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா, சட்டையை அவுத்துட்டு இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்சில் வந்த சீனை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம கானா வினோத் பின்னாடியிலேருந்து பாட ஆரம்பிச்சிடுறாரு. முதல்ல கேமராவையே மறைச்சார், அது தப்பு அப்படின்னு கேப்டன் சொல்ல, அடுத்தாப்பில் அவர் பின்னாடி பாட ஆரம்பிச்சிடுறாரு. இவர் நடிக்கிறத இது பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி இவர் கேமராவில் ஏதோ மக்களுக்கு செய்தி சொல்லும்போது வினோத், கமருதீன் அண்டு பிரவீன் ராஜ் அவங்க தனியாக டான்ஸ் ஆடி, ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை மாக் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு தெரியல. அடுத்தது இந்த சீனை கலையரசனோடு சேர்ந்து கிரியேட் பண்ணும்போது கலையரசனும் ஒரு மாதிரியான நமுட்டு சிரிப்பில் தான் அலைஞ்சிட்ருக்கான். ஸோ இவர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண கானா வினோத் பாட சபரிக்கிட்ட போகிறாரு. விக்ரம் கிட்ட, பாரு விக்ரம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ன உடனே, இந்த பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள, நாங்கள் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய சண்டையாகி பாருவே அங்கேருந்து அண்ணன் சட்டையை போடுங்க, இன்டிமிடேட்டிங்கா அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம பிரவீன்ராஜ் இன்டிமிடேட்டிங்காக இருக்குன்னா, இல்லை ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, முடியல அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுட்டு போயிட்டார். அடுத்தது உறுத்துது. இன்டிமிடேட்டிங்க்கு அவங்க கரெக்டாக சொன்ன வார்த்தை உறுத்துதுன்னு போடு அப்படின்னாங்க. இவர் வேறு கேமராவுக்கு போகிறாரு. தலைகிட்ட வந்த உடனே அவர் கானா வினோதை ஷேம் ஆஃப் சர்க்கிள், அந்த சர்க்கிளில் நிற்க வச்சு, சர்க்கிள் ஆஃப் ஷேம் அதில் நிற்க வச்சிடுறாரு. இவர் ஏதோ பேசும்போது அவர் பாட்டு பாட, இந்த பேர் அவர் சர்க்கிளில் நின்றுட்டுருக்காரு, நீ பண்ணாதங்க. அது சண்டை அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா வெளியில் போய் நின்று சட்டையை மொத்தமாக கழட்டிட்டு கலையரசனோடு சேர்ந்து அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுறாரு. அப்போன்னு பார்த்து பிக் பாஸ் தலைவருக்கு எல்லாரோட யூனிஃபார்ம் அண்ட் அதர் திங்ஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் செக் பண்ண வரும்போது இவர் சட்டையை கட்டிட்டு நிற்கும்போது கூப்பிடுறாரு 2-3 தடவை. அவர் ஏன்னே கேட்கல. பிகாஸ் நடிப்பில் மூழ்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேறு எதுவுமே அவருக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த சீசனில் எப்படி தான் இப்படிப்பட்ட பைத்தியங்களை தேடி கண்டுபிடிச்சி உள்ளே கொண்டு போட்டாங்கன்னு சத்தியமாக தெரியலிங்க. அவர் பண்ணுறது நடிப்பா, வெளியில் இருக்கிற அத்தனை பெரிய ஆக்டர்ஸையும் மாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை தான் நடிக்கிறேன்னு வேற சொல்லி, நான் இல்லை காமெடியாக ரீக்ரியேட் பண்ணுறேன் அந்த சீன்ஸை அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் மாதிரி நான் அவர் நான் காமெடி பண்ணுறேன்னு காமெடி சேனலுங்கிற மாதிரியே தான் பண்ணுறாரு. சாங்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணாலாவது பரவாயில்ல. முடியலிங்க, யாராலையுமே முடியலிங்க. அதை ஏன் இவ்வளோ இன்னும் வளர்த்துட்டே போகிறாங்கங்கிறது தெரியல. அதை பற்றி ஒருத்தர் கேட்க வந்தால் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, யார் கேட்டாலும் சரி அவங்கள பிராண்ட் பண்ணிடுறாரு. நீ சப்போர்ட்டாக பேசுகிற, நீ குரூப்பிசமாக பேசுகிற, நீ இது பண்ணுற, நீ அது பண்ணுற. இதில் கனி கேட்டாங்க, இது இப்போ தலைவரை தள்ளி விட்டு
பாரு ஒத்தர் தலைவருக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற ஆட்களும் நீ தலைவனே இல்லை, நான் உனக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு சின்ன இது மற்றவங்க எல்லாருக்கும் பேட் எக்ஸாம்பிளாக ஆகுது பாருங்கள். ஸோ இதில் தலைவரோட தப்பு எதுவுமே இல்லை. நான் கூப்பிடும்போது ஏன்னு கேட்கணும், சட்டையை போடுனா சட்டையை போடணும். கனி வந்து கேட்குறது என்னென்னா, நீ ஜட்டி போட்டு நடித்தான்னு அவங்க கேட்கவே இல்லை. அவங்க கேட்குறது வேறு யாராவது ஜட்டியை போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா உன்னால் பார்க்க முடியுமா? அவர் பார்ப்பாருங்க, அவருக்கு என்னங்க பிரச்சனை, அவர் ஜாலியாக பார்ப்பார். அது அசிங்கமாக இருக்கும்ல, அதே மாதிரி இதுவும் அசிங்கமாக தான் இருக்குதுன்னு அவங்க சொல்ல வர, என்ன நீ ஜட்டி போட்டு நடித்தேன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை பெருசாக வளர்த்து விட்டு, அதில் மற்றது கத்துறதெல்லாம் விடுங்க, அங்கேருந்து வந்து இவங்க எஃப்ஜேவை கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாங்கன்னு அவர் ஒரு மாதிரி எஃப்ஜேவை கட்டி பிடிச்சாரு பாருங்கள். அந்த ஒரு வார்த்தைக்காகவே இம்மீடியட்டாக பிக் பாஸ் உள்ளே புகுந்து நிறுத்தி இருக்கணும். ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். கனி மாதிரி இருக்கிற ஒரு டீசெண்டான ஒரு லேடியை அவங்க எல்லார்கிட்டையுமே அதிர்ந்து பேசுகிறதில்ல, அவங்களுடைய ஒரு இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ அசிங்கமாக, இவ்வளோ தரக்குறைவாக, இவ்வளோ கேவலமாக. பட் இதெல்லாம் பிக் பாஸில் சகஜம். ஏன்னா முன்னாடியும் நிறைய பேர் அசிங்கப்படுறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அவங்க பேச உடனே சபரி உள்ள வர, அது எப்படி நீ சொல்ல போச்சுன்னு நீங்கள் எல்லாரும் குரூப்பாக நாடகம் ஆடுறீங்கன்னு பாரு என்னென்னலாம் வார்த்தை விடுவாங்களோ அத்தனையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கார். அத்தனையும் இன்றைக்கி அப்படியே அவர் கொட்டிக்கிட்டே இருக்கார். ஆனால் பாரு அளவுக்கு இவரால் நிற்க முடியல. பாருவே ஆடி போயிடுறாங்க. ஆடி போயிடுறதுனால தான் பின்னாடி போய் உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு புலம்பிகிட்ருக்காங்க. இவரால் அந்தளவுக்கும் நிற்க முடியல. பட் இதை வந்து கட்டாயமாக இந்த வாரம் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இப்படியே விட்டான்னா அவர் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. விஜய் சேதுபதி சாரையே கூட மடக்கி அவரையே கேள்வி கேட்டு அவனுக்கு என் நடிப்பு மேலே பொறாமல் அதனால தான் இப்படி பேசுகிறாங்கிற லெவலுக்கு இவர் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அடுத்தது நேத்திக்கு சொன்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. அதில் லிட்டராக பார்த்தீங்கன்னா 4 ஆப்பிள், 5 முட்டை, 1 லிட்டர் பால் வந்திருக்கு. இதுக்காடா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு டாஸ்க் பண்ணோம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் நேத்திக்கு பண்ண டாஸ்க்கு கஷ்டமே இல்லை, இன்றைக்கி வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு டாஸ்க் வச்சார். அது என்னென்னா, நடுப்புற ஒரு ஹேட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் அந்த ஹேட் எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு போடியம் இருக்கும், அதில் நின்று தலையில் போட்டுக்கணும். அடுத்தது 2 பேர் எடுக்கணும். அடுத்தது 3 பேர் இது லிட்ரலாக ரெஸ்லிங் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி சூப்பர் ரெஸ்லிங்காக இருந்தது அது. ஃபஸ்ட்டு வினோத் அண்ட் துஷார் 2 பேரும் பயங்கரமாக பண்ணாங்க இந்த டாஸ்க்கை. கடைசியில் வினோத் எடுத்து போட்டுட்டு நின்றுட்டார். முடிஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப டாஸ்க்குள்ளே இருக்கும்போது நிறைய பேசினாங்க, நீ இவ்வளோ தப்பாக பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுறன்னுட்டு. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கையை குலுக்கிட்டு வெளில வந்துட்டாங்க. 2வது ரவுண்டு ரம்யா அண்ட் எஃப்ஜே, இந்த சைடு கெமி அண்டு கமருதீன். செம்ம அடிதடிங்க. லிட்ரலாக கமருதீன் எஃப்ஜேவை தலைகீழ தூக்கிட்டார். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் ஆனால் எதுவுமே அடுத்தவங்களை ரொம்ப காயப்படுத்தாமல் ரொம்ப டீசெண்டாக விளையாடினாங்க. கெமி எடுத்து தலையில் போட்டாங்க. ஸோ இவங்க பிபி ஹவுஸ் வின் பண்ணிட்டாங்க. 3வது ரவுண்டு விக்ரம், பிரவீன் அண்டு சுபிக்ஷா பிபி ஹவுஸ்லேருந்து. அந்த ஹவுஸ்லேருந்து திவாகர், சபரி, கனி. திவாகர் அப்படியே கொண்டு போய் அலாக்கா விக்ரம் தூக்கிட்டு போய் நிறுத்தினார். கனி அடி இது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக்கு, ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரைக்குங்கிற மாதிரி பண்ணி பிரவீன்ராஜ் எடுத்துகிட்டு போய் தலையில் போட்டுட்டு நின்றுட்டார். ஸோ ஆப்வியஸ்லி பிபி ஹவுஸ் வின்ஸ் திஸ் டாஸ்க். இந்த டாஸ்க்குக்கு 500 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க விளையாடின விதம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நேத்திக்கு நைட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணினதில் என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் விளையாடின விதத்தை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. அந்த மகிழ்ச்சியில் நான் உங்களோட 500 பாயிண்ட்டை 1000 பாயிண்ட்டுகளாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லாக்கர் ரூமுக்கு பிபி ஹவுஸ் போகணும். இன்றைக்கி இன்றைய லாக்கர் ரூம் ரூல்ஸ் அப்படின்னு தனியாக சொல்லி பிபி வீட்டார் எல்லாரும் லாக்கர் ரூமுக்குள்ளே போகலாம், அதில் ஒரு கேயாஸ்
க்ரியேட் ஆகலாம் அப்படின்னு நினச்சார். யாராவது போய் அவங்களுக்கு வேணுங்கிறது எதையாவது தூக்கிட்டு வந்தாங்கன்னாக்க பிரச்சனையாகுமே அது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது 15 செகண்ட் கொடுத்தாரு. நேற்றுக்கு 9 செகண்டு. 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அத்தனையும் திருப்பி வைக்கணும் அப்படிங்கிற பிளான். இவங்க எல்லாரும் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. பாரு குறுக்க நானும் போவேங்கிற மாதிரி சொல்ல அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. வியனா, சுபிக்ஷா அண்ட் அந்த டீமில் இன்னொன்று குட்டி பண்ண அரோரா. ஏன்னா இவங்க 3 பேருமே கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால ரூம்குள்ளே போய் தேடி எடுக்க முடியும், அந்த இடம் க்ரௌட் ஆகாது. இவங்க எடுத்துகிட்டு வரட்டும். மெயினாக பிங்க் பேக்கெட்ஸ் தான் வேணும், ஏன்னா அதில் தான் ஈட்டபிள்ஸ் இருக்குது, கிச்சன் சாமான்கள் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு இப்போ அவசிய தேவை. ட்ரெஸ் எல்லாம் இன்னொரு ட்ரெஸ் இன்றைக்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க மாற்றி போட்டுக்கிறதுக்கு, அதை வாஷ் பண்ணி போடணும்னு. இந்த டாஸ்க் நடந்ததில் ரம்யா ஜோ அண்டு நம்ம தலைவரோட பிரவீன்ராஜோட ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிருக்கு. அதுவும் தலைவரோடது வந்து அப்படியே சுக்கு அப்படியே நாய் கொதறின மாதிரி கிழிஞ்சிருக்கு. அதை காமிச்சா ஊசிய நூலாக அனுப்பிச்சிருக்காருங்க, தைச்சி போட்டுக்கங்கன்னுட்டு. அந்த சட்டையை எந்த அளவுக்கு மென் பண்ண முடியும்னு தெரியல நமக்கு. ஸோ இது மட்டும்தான் எடுக்கணுங்க. பாரு நிறைய ட்ரை பண்ண 4 பேர் போகலாம் அட்லீஸ்ட்டுங்கிற மாதிரி, ஆளுக்கு 250 பாயிண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்ல விக்ரம் இதை பாருங்க, இதிலெல்லாம் அவங்க விளையாட்டை காமிக்காதீங்க, பேசாமல் இருங்கன்ட்டார். ஸோ அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. 15 பேரும் உள்ளே போகலாம், வெளில வந்துடலாம். ஏன்னா பிக் பாஸ் சொல்லியிருக்கார் 15 பேரும் போகலான்னுட்டு அப்படின்னுட்டு. அதே மாதிரி ரொம்ப அழகாக இந்த 3 கேர்ள்ஸும் சேர்ந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸோட பேக்கெட் வந்தாலே வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான, தட் இஸ் பிக் பாஸ் ஹவுஸினுடைய ஸ்டிக்கர் ஒட்டின ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு வெளியில் வந்தாங்க. அதில் சுபிக்ஷா ஹேட் அ பேக்கெட், அது வந்து மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் இருந்தது, தூக்கி வீசிட்டாங்க 15 செகண்ட் முடியறதுக்குள்ளே. கரெக்டாக அவங்க வீசி அது போய் லேண்ட் ஆகிறதுக்கும் பஸர் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. கணக்கு போட்டு பார்த்தா 850 பாயிண்ட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதை ஒன்லி பிபி ஹவுஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும். ஆக்சுவலாக பிக் பாஸ் ஒரே ஒரு சின்ன சஜஷன், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை நேற்று வரைக்கும் என்னுடைய வீடு, என்னுடைய மக்கள் அப்படின்னு பெருசாக தூக்கி ஒரு பெடஸ்டலில் வச்சுட்டு இப்போ நீங்கள் அத்தனை பேர் ஒன்று தாங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறத விட அட்லீஸ்ட் அவங்க யூனிஃபார்ம் கலரை மாற்றிருக்கலாம், அவங்க யூனிஃபார்ம் மெட்டீரியலை மாற்றிருக்கலாம். அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன லக்ஸுரி, பிகாஸ் அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுங்கிறதுனால. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒருவேளை உணவு அவங்களுக்கு கரெக்டாக அனுப்பப்படும், பிகாஸ் அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுங்கிறதுனால. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே இல்லாமல் இப்போ எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது விளையாடுறதுக்கும் எப்படி அவங்களுக்கு பெருசாக இது வரும். மேபி அவங்களுக்கு நேற்றுக்கு அந்த ஃபயர் இல்லை, அதனால தான் தனக்கு இவங்களுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனாலையா தெரியல. இதுக்கு மேலே என்ன மாற்ற போகிறீங்க தெரியல. ஆல்ரெடி தேர்ஸ்டே ஆயாச்சு, இன்னும் ஒரு நாளில் இந்த டாஸ்கே முடிஞ்சு போயிடும். ஸோ அண்ட் அவ்வளோதாங்க இன்றைக்கி நிகழ்வுகள், வேறு எதுவும் பெருசாக இல்லை. நைட்டு பார்த்தீங்கன்னாக்க ரியோராஜ் அண்டு விக்னேஷ் அண்டு இவங்க வந்தாங்க, மாளவிகா, விக்னேஷ்காந்த், மாளவிகா அண்ட் ரியோ. அவங்களுடைய ஆண் பாவம் பொல்லாதது படத்தினுடைய ப்ரமோ நல்லா நடந்தது, ட்ரெய்லர் காமிச்சாங்க, அவ்வளோதான். அவங்கள கானா வினோதும் எஃப்ஜேவுமாக ஒரு பாட்டு பாடி வரவேற்றாங்க. அவ்வளோதாங்க இன்றைய நிகழ்வுகள். நாளைக்கு யார் பெஸ்ட்டு வர்ஸ்ட் பெர்ஃபார்மர், அடுத்தது யார் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க, எல்லா விதமான இதுவும் இருக்குது. இந்த வாரம் சப்புன்னு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வைல்டு கார்டு என்ட்ரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.